தகவல் ஃபார்ம்ஸ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வேக்சின் எப்படி போடுறோம், ஆர்டிபி வேக்சின் அதோடைய மற்ற திங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வந்து ஸ்டெரைல் வாட்டர் 50 ml. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 100 டோஸ் வேக்சின்குள்ளே மிக்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டெரைல் வாட்டர். அதாவது வேக்சின் வந்து டேரெக்டாக போட முடியாது, ஸ்டெரைல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் போட முடியும். ஸ்டெரைல் வாட்டர் இதுதான் ஸ்டெரைல் வாட்டர் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் ஆர்டிபி ஸ்ட்ரைன் 100 டோசஸ். அதாவது பார்த்திங்கன்னா 100 கோழிகளுக்கு இந்த வேக்சினை நம்ம போடலாம். அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 சேர்த்து தான் வரும். ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 60 rupees வரும். ஊருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரைஸ் வந்து ஒரு 5-10 முன்னே இருக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே மெடிக்கல்லேருந்து இப்போ வெட்டினரி மெடிக்கலில் தான் கண்டிப்பாக வேக்சின் கிடைக்கும். நீங்கள் மெடிக்கல்லேருந்து இப்போ வேக்சின் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் போட்டு ஒரு பேக்கில் வாங்கிட்டு வரணும். ஆக்சுவலி இந்த பேக்கில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து உருகிடுச்சு. எப்பயுமே வந்து வேக்சின் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலுமே ஐஸ் க்யூப் போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள் வேக்சின்ஸை. அடுத்து நம்ம நண்பர் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிரஞ்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டைம் வேக்சின் போடக்குள்ளேயுமே புது சிரஞ்சு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண சிரஞ்சிஸ் அப்படி எதாவது யூஸ் பண்ண வேண்டாம், புது சிரஞ்சு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக்சின் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பை மேலே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. தென் ஸ்டெரைல் வாட்டரை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதையும் தென் நீங்கள் வச்சுருக்க இன்ஜெக்ஷனை வச்சு நீங்கள் இந்த ஸ்டெரைல் வாட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தென் நம்ம இப்போ வேக்சினோடைய டின்னுக்குள்ளே அது வந்து பவுடர் ஃபார்மெட்டில் தான் வேக்சின் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி உள்ளே இருக்க இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பவுடரும் நம்ம உள்ளே அனுப்பின ஸ்டெரைல் வாட்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா ஷேக் பண்ணணும். ஒன்ஸ் அந்த நம்ம ஸ்டெரைல் வாட்டரை பவுடரோட இருக்கிற வேக்சின்குள்ளே போட்டதுமே நம்ம நல்லா ஷேக் ஒன்ஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ எப்படி நம்ம உள்ள ஸ்டெரைல் வாட்டர் போட்டோமோ அதே போல் ரிட்டன் இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம ரிட்டன் பார்த்திங்கன்னா இப்போது மிக்ஸ் பண்ண வேக்சின் அண்ட் ஸ்டெரைல் வாட்டர் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ரிட்டன்ஸ் இன்ஜெக்ஷனில் நம்ம எப்படி ஒன்ஸ் உள்ளே போட்டோமோ அதே போல் ரிட்டன் எடுத்துகிட்டு இருக்கோம். டின்னுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அது டோட்டலாகவே நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா டின் வந்து ஃபுல்லாகவே எம்டி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ டின்னுக்குள்ளே வந்து சுத்தமாகவே வந்து வேக்சின் இல்லை. இதை நம்ம இதை எடுத்தது வந்து திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெரைல் வாட்டருக்கான இந்த கேன் இருந்தது இல்லைங்களா, இது வந்து ரிட்டன் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். அது வந்து நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஸ்டெரைல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டின்னுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெரைல் வாட்டர் அண்டு வேக்சின் இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன உடனே ஒன்ஸ் நல்லா வந்து ஒன்ஸ் நம்ம நல்லா குலுக்கி அதோட மிக்ஸ் பண்ண வச்சுட்டு இன்ஜெக்ஷனில் ரிட்டர்ன் எடுத்துடுறோம். இதுதான் வந்து ஃபுல் வேக்சின் அண்ட் ஸ்டெரைல் வாட்டர் மிக்ஸ் ஆனது ரொம்ப ராவான ஃபார்மெட்டில் இருக்கும். இதை டைரெக்டாக நம்ம கோழிக்கு போடக்கூடாது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்ததை இந்த வேக்சினில் இருக்கிற சாலிடான ஃபார்மெட்டில் இருக்க வேக்சினை இந்த இன்ஜெக்ஷனில் இருக்கிற சாலிடான ஃபார்மெட் வேக்சினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெரைல் வாட்டருக்குள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெரைல் வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா 50 ml. அதாவது வந்து 100 டோசேஜ் இருக்கிற இந்த டின்னை வந்து இப்போ சாலிட் ஃபார்மெட்டில் இருக்கிற இந்த வேக்சின் அண்ட் ஸ்டெரைல் வாட்டர் மிக்சேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டின்னுக்குள்ளே வந்து திரும்ப இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டின் அண்ட் நம்ம வேக்சினோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மிக்சேஷனில் இப்போ சாலிட் ஃபார்மெட்டில் அதாவது பார்த்திங்கன்னா ரா வேக்சின் அண்ட் ரொம்ப மினிமலான குவான்டிட்டியில் இருக்கிற ஸ்டெரைல் வாட்டர் இது ரெண்டு மிக்சிங் வந்து இந்த இன்ஜெக்ஷனில் இருக்குது. அது ஒரு மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெரைல் வாட்டரில் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா 50 ml ஸ்டெரைல் வாட்டர் அதாவது 100 டோசேஜ் இருக்கிற வேக்சினை வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்முலேஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதோட கம்மியாகவோ அதிகமாக மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது இப்போ 100 டோஸ் இருக்கிற வேக்சின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெரைல் வாட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 50 ml தான் இருக்கணும். அதுக்கு மேலேயோ இல்லை அது கம்மியாகவோ இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம். ஓகேங்களா? வந்து வேக்சின் வந்து ரீஇன்ஜெக்ட் பண்ணுறோம் இதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டெரைல் வாட்டரோடைய மிக்ஸுக்குள்ளே. அவ்வளோதாங்க. இப்போ வந்து மிக்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சது. அதாவது வந்து வேக்சினை வந்து இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்போம். வாங்கினதுலேருந்து எதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஈவன் வந்து மிக்சேஷன் எந்த இப்போது 100 டோசேஜ் இருக்கிற டின் வந்து ஒரு 50 ml வேக்சின் கூட தான் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தென் நம்ம இப்போ எப்படி வேக்சின் போடணும் சேவலுக்கு, அப்படி சேவலோ கோழிக்கோ அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறோம். அது இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நான் நம்பர் வந்து நம்ம ஊசி வேக்சின் போட போகிற சேவல் வந்து எடுக்கிறாரு. நம்ம அது எப்படி போடுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல்லாக வளர்ந்த ஒரு சேவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 0.5 ml நம்ம வந்து வேக்சின் எடுத்து போடணுங்க. நம்ம ஆன் இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ நம்ம 0.5 ml மட்டும் உள்ளே வச்சுட்டு மற்றதை வெளியே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வேக்சின் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 இடத்துல இப்போ ஃபுல் க்ரோன் வளர்ந்த அடல்ட்டுக்கு 2 இடத்துல போடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த தோலில் வந்து தோலுக்கு அடியில் சதையில் போட்டக்கூடாது, தோலுக்கு அடியில் இங்கே போடலாம். அதர்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணலாம். வந்து நீங்கள் வேக்சின் போடுற அந்த இடத்துல வந்து மறக்காமல் தோல், அது வந்து இந்த ஸ்கின்னி தோலுக்கு அண்டரில் போட பாருங்கள். சதையில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, அது வந்து நிறைய ஃபால்ட் உருவாக்கும். மேபி இந்த சதையில் போடுறதுனால வந்து இந்த இடமே டேமேஜ் ஆகிறதோ சீவு கட்டுறதோ இந்த மாதிரி பல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்து வேக்சின் போடுங்க. நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே நான் போடுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் கைண்ட் ஆஃப் வந்து சதை இருக்கும். நீங்கள் இதுக்கு அண்டர்லேயுமே இன்ஜெக்ட் பண்ணலாம், இந்த இடத்துலையுமே இன்ஜெக்ட் பண்ணலாம். அதுவுமே அதே மாதிரி தான் அண்டர் த ஸ்கின் மட்டும்தான் போடணுமே தவிர சதையில் போடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வேக்சின் வீடியோவில் நம்ம எப்படி வேக்சின் போடுறோம், அதோடைய மிக்சிங் எப்படி, நம்மளுடைய இன்ஜெக்ட் பண்ணுற ஃபார்மேட் எப்படி, இது எல்லா தெளிவான விஷயமும் பார்த்துருக்கோம். R2B வேக்சின் கண்டிப்பாக நண்பர்கள் எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒன்று. அது பார்த்திங்கன்னா வேக்சின்றது நம்ம நிறைய வேக்சின்ஸ் இருக்குது, கோழிக்கு போட வேண்டியது, அம்மையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இந்த R2B பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் மெயினாக இந்த கிளைமேட் சேஞ்சால், இந்த பனினாலேயோ காலத்தில் மழை காலத்தில் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது முக்கியமாக வரக்கூடிய பெரிய பிரச்சனை அது பார்த்திங்கன்னா இந்த நியூ கேஸ்டல் டிசீஸ். அதாவது இந்த பெரிய லெவலில் பண்ணையை வந்து அஃபெக்ட் பண்ணணுன்னா வெள்ளை கழிச்சல் தான் இருக்கிறதுலே. இது எல்லாத்தையுமே க்யூரபிள் தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த வேக்சினை போடுங்க. நான் வந்து எந்த வேக்சினுமே நான் 1வது நாள் வேக்சின் போடல, 7வது நாள் வேக்சின் போடல, எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. டைரெக்டாக இந்த வேக்சினை போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாங்க. வேக்சின் போடாதவங்க கூட இந்த வேக்சின் நீங்கள் போடுங்க. 60 நாள் மேலே உங்களுடைய சிக்ஸுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம் இந்த வேக்சினை.